ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிருந்தா வெப் சீரிஸோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு கன்க்ளூஷனா தான் இந்த எபிசோட் அமைய போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல சத்யாக்கு என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. சத்யா பாத்தீங்கன்னா குத்துப்பட்டு இந்த மாதிரி அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. அவரு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரகு சார் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அவரு அன்னைக்கு இறந்துட்டாரு சார், உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுன்ற மாதிரி நர்ஸும் சொல்றாங்க. ஸோ இதனால அவர் ரொம்பவே மனவேதனைக்கு ஆகுறாரு. அவரால் தினமும் தூங்கவே முடியல. பழைய ஞாபகங்கள்லாம் அவருக்கு வந்துட்டு போயிட்டு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி இவரு அவரோட பழைய லைஃப திருப்பி போட்டு பாக்குறாரு. மனுஷங்க யாருமே இன்னும் மாறல, எல்லாருமே மூட நம்பிக்கையால மத்தவங்களை துன்புறுத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. சோ உடனே அவரோட ஹாஸ்டல் வார்டனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு வரப்போறேன், சோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்பாரு. அதன்படி கடவுள் பேர் சொல்லி சிலரால தங்கள் குடும்பத்தையும் மானத்தையும் இழந்த ஒரு மக்கள் கூட்டத்தை அவர் திரட்டுறாரு. காலையில நல்ல ஒரு ஃபாதரியாராவும், நைட்டு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை ஹராஸ் பண்ற ஒரு கொடூரனாவும் இருக்கிறவனையும், அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவா நினைச்ச ரகு சார கொன்னவனையும் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சத்யாவோட கொள்கைகளை ஃபாலோ பண்ற ஒரு கூட்டத்தை ஒன்று திரட்டி அதுக்கான வழிகளையும் அவர் தேடுறாரு. குழந்தைய ஹராஸ் பண்ண அந்த ஃபாதரியார குழந்தையோட அம்மாவை வச்சு இந்த மாதிரி விஷம் ஊத்தி சாவடிக்கிறார். இப்ப சத்யா இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கிற அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த கொடூரனையும் பாத்தீங்கன்னா கொடூரமா தண்ணியில முக்கி சாவடிக்கிறாரு. கடவுள் பேர் சொல்லிட்டு இப்படி கொடூரமா மக்களை துன்புறுத்தி கொலை பண்ற எல்லாரையும் கொடூரமா இவங்களும் சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் சத்யாவோட கொள்கை மாறினாலும் அவன் தாக்கூரை மறக்கல. போய் தாக்கூரை மீட் பண்ணிட்டு தன் கூடயே அழைச்சிட்டு சென்றான். அங்க இருந்து கிளம்புறப்ப தாக்கூர் எங்க போறோம்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஒன்ன கொல்லணும்னு நினைச்சவங்களை இப்ப நம்ம கொல்ல போறோம் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா தாக்கூரோட ஊருக்கு தான் போவாங்க. அங்க இருக்கிற அந்த சாமியார் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா விஷம் வச்சே கொண்டுருவாங்க. அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிக்க பார்ப்பான். அவனை பாத்தீங்கன்னா தாக்கூரை வச்சு கொலை பண்ண சொல்லுவாங்க. ஆனா தாக்கூர் முடியாதுன்னுவான். சரி உன்னை கொலை பண்ணவங்க சொன்னவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு அடையாளம் கேட்பான். அதுக்கு எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்கன்னுவாங்க. உடனே சத்யா பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த சின்ன பையனுக்கு மொட்டை அடிச்சிருவான். மொட்டை அடிச்ச உடனே தாக்கூருக்கு எங்க இருந்து ஒரு ஆக்ரோஷம் வரும் தெரியல, ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாத்தீங்கன்னா அவனை கொன்றுவான். இதுல இருந்து தான் இவங்களோட மாஸ் மர்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சிவில் ஏரியால போயிட்டு பிரிக்கை இறக்கி விட்டு மேம்பாலத்துல இருக்க எல்லாரையும் கொண்டதா இருக்கட்டும், அந்த எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி கொண்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோயில்ல போயிட்டு அவங்களுக்கு விஷம் கலந்து கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே சத்யாவோட பிளான் படி தாக்கூர் பண்ணது. முக்கியமா கபீர் ஆனந்த்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு அவரோட இடத்துல போயிட்டு இப்ப சத்யா பாத்தீங்கன்னா கபீர் ஆனந்தா வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே பிளாஷ்பேக் போர்ஷன்ல காட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சீக்வன்ஸ்க்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிருந்தாக்கு சத்யான்னு ஒரு அண்ணன் இருக்கிறது கேள்விப்பட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல அவன் இப்படி மாறுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமும் படுறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் இப்ப பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்துக்கு தெரியுது. அதனால அவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அதே நேரத்துல என்ஜிஓல இருக்கிற நம்ம சத்யா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு எங்க இடம் பெயர்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை தான் காட்டுறாங்க. எல்லாருமே எல்லா பொருளையும் எடுத்து ஏற கட்டிட்டு சத்யா படிச்ச காலேஜ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் நிறையவே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் கடைசியா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டுமே கிடைக்கல. அந்த போலீஸ்காரரே பாத்தீங்கன்னா சம காண்டாயிடுறாரு. இந்த மாதிரி 4 வருஷம் படிச்சிருக்கான் ஒரு காலேஜ்ல, ஆனா அவன் அங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி ஒரு டீடைல்ஸ் தெரியல, இது என்னதான் இது அப்படி சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆனா பிருந்தாக்கு சடனா பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் மாட்டுது. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளேஷன். இறந்து போன ஒரு அந்த லாயரோட கிட்னியை பாத்தீங்கன்னா அவரோட பையன் தான் மாத்தி கொடுத்திருப்பாரு. ஆனா இறந்து போன ஒரு அன்ஐடென்டிஃபை பாடி கிடைச்சப்ப அது கபீர் ஆனந்தோட டிஎன்ஏ கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கும். சோ அப்பதான் பிருந்தாக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப அந்த இடத்துல இருக்கிறது கண்டிப்பா கபீர் கிடையாது, அது வேற யாரோ, மேபி சத்யாவா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு தோணும். அதுக்கப்புறம் பிருந்தா ரொம்ப யோசிச்சு அவங்க சத்யா கூட வச்சிருந்த சில கான்வர்சேஷன் எல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா சத்யாக்கு இந்த மாதிரி கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா எங்க அப்பாவுக்கு நிறையவே இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்ந்தப்ப இப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனா சாகுறப்ப கொஞ்சம் பேருக்காச்சும் நல்லது பண்ணிட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டைலாக் எல்லாம் கேட்கிறப்ப பிருந்தாக்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இருக்கும். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா சத்யா மேல ஃபுல்லா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சத்யா தான் இவங்க அண்ணனும் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து கிளம்பி என்ஜிஓல தான் போய் பார்ப்பாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ஜிஓவே சுத்தமா காலியா இருக்கும். ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு போயிட்டு இவங்க அங்க போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் சாரதி இவங்களை தேடி வந்திருப்பாங்க. அப்ப இவங்க எல்லா உண்மையே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சத்யா தான் என்னோட அண்ணன், என்னோட கூட பிறந்த அண்ணன், அவன் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு சாரதியாலே நம்ப முடியாது. சோ இது உடனடியா நம்ம மேலிடத்துக்கு அப்ரூவ் படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா டிஐஜி கால் பண்ணுவாங்க. டிஐஜி கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்களே செம ஷாக்கிங் ஆயிடுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே கங்காவரத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய ரிச்சுவல் நடக்க போகுது. அந்த இடத்துல இவன் ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறான். சோ அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி பேசுவாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கங்காவரத்துக்கு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. கங்காவரம் மலை மேல ஜோதி தெரியணும்னு சொல்லிட்டு அங்க கீழே இருக்கிற குளத்துல நிறைய மக்கள் கூடி இருப்பாங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க பெரிய ரிச்சுவலே நடந்துட்டு இருக்கும். அங்க வந்திருக்க மக்கள் எல்லாத்தையும் கொல்லணும்ன்றதுதான் சத்யாவோட நோக்கமா இருக்கும். சோ அதுக்கான வேலைகள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிருந்தா ஸ்ட்ரெயிட்டா அந்த கோயில் கிட்ட போவாங்க. போனா பார்த்தா செம்ம கூட்டம் இருக்கும். பட் அவங்க யாரையுமே அவங்களால அப்ரூவ் படுத்தவே முடியாது. சோ சத்யாவும் என்ன பண்ண போறான்றது இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் சத்யாவோட ஆள கூட்டத்துல பிருந்தா பாத்துறாங்க. அவனை துரத்திட்டே போறாங்க. பட் ஆனா அவன் பிருந்தாவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அவன் தள்ளி விட்டுறப்ப பிருந்தா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு பைப் மேல விழுவாங்க. அந்த பைப் ஃபுல்லா ஒரு எண்ணெயா இருக்கும். அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க இருக்கிற குளத்துல தான் கனெக்ட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா குளத்துல இருக்க மீனே செத்து போயிருக்கும். சோ இந்த குளத்துல இறங்குனாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஆபத்து. இந்த குளத்துல தான் ஏதோ பண்ண போறான்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்துரும். சோ ஸ்ட்ரெயிட்டா இவங்க பாத்தீங்கன்னா மலை மேல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் இவங்களுக்கு சில ஞாபகங்கள்லாம் வரும். சின்ன வயசுல அவங்க அம்மா இவங்கள வண்டியில ஏத்தி விட்டதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு உள்ள பாக்குறப்ப அவங்க அண்ணன் அங்க நின்னுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஜஸ்ட் ஸ்டன்னிங்கா நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். பட் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லுவாரு. உடனே பிருந்தா சத்யாவை பார்த்து இந்த மாதிரி சாச்சின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டனோட அவரு லைட்டா எமோஷன் ஆயிடுவாரு. உன்னை சாச்சின்னு வேற யார் கூப்பிடுவா, நான் மட்டும் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு ரியலைஸ் ஆகும் வந்திருக்கிறது தன்னோட தங்கச்சி சின்னின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே பார்வை எடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் பாத்துப்பாங்க. அப்புறம் பிருந்தா தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்ன தத்தெடுத்து வளர்த்தவர் தான் என்னையும் தத்தெடுத்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனாரு. கடைசியில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது முடியாம அவர் இறந்துட்டாரு. அந்த மாதிரி சில விஷயத்த சொல்றப்ப ரெண்டு பேருமே எமோஷன் ஆயிடுவாங்க. அதே நேரத்துல கீழே இருக்க கோயில்ல குளத்தை திறக்க சொல்லிட்டு அங்க இருக்கிற சத்யாவோட ஆளுங்க சில குளறுபடி பண்ணிடுவாங்க. இதனால சாரதியா பாத்தீங்கன்னா எல்லாருமே அடி நடிப்பாங்க. பிருந்தா பாத்தீங்கன்னா சத்யா கிட்ட இந்த மாதிரி எனக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ற, நானே திரும்பி வந்துட்டேன், இப்பயாச்சும் இதை விடு, இது ரொம்ப பெரிய பாவம், அவங்க பண்ண தப்ப நீயும் பண்ணாத அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் சத்யா பாத்தீங்கன்னா இது எதுவுமே கேட்க மாட்டாரு. உனக்கு என்ன தெரியும், நான் அவ்வளவு வழியா அனுபவிச்சிருக்கேன், இது ஒன்னா ரெண்டா ரொம்ப நாள் பகை, இதை முடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா பிருந்தாக்கும் வேற வழி தெரியாது. இந்த மாதிரி கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி நிப்பாங்க. பட் சத்யா அதை கண்டுக்காம நீ சுடுறதுனா சுடு, ஆனா நான் பண்றதுதான் பண்ணுவேன், இந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரெண்டு பேரும் பிரிவோம் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நீ பண்றத பண்ணு அப்படி சொல்லிட்டு இவரு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பெட்ரோலை பத்த வைப்பாரு. பட் ஆனா பிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணக்கூடாது, சாமி இல்லன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணக்கூடாது, நீ அந்த தப்பு தான் பண்ணிருக்க சொல்லிட்டு சுட்டுருவாங்க. எனக்கு ஒரு கத்தி எடுத்து தேக்கி வைக்கப்பட்டிருக்க அந்த கச்சா எண்ணெயும் ஒரு வெட்டுவாங்க. அது பாத்தீங்கன்னா கீழே சிந்திரும். சோ இதனால எல்லாருமே சேஃப் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல அந்த சந்திர கிரகணமும் முடியுது. அதே நேரத்துல கங்காவரத்துல ஜோதியை பார்க்க வந்த பக்தர்களும் ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க. அட் த சேம் டைம் தான் கண்ணு முன்னாடியே உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போராடிட்டு இருக்க தான் அண்ணன் கிட்ட பிருந்தா போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி சாரின்ற மாதிரி அவங்க கண்ணாலேயே சொல்றாங்க. அவங்க அண்ணனும் அவங்களுக்காக செஞ்சு வச்சுட்டு இருந்த அந்த பொம்மையை அவ கையில தராங்க. ரெண்டு பேருமே ஒரு எமோஷனலான ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க அண்ணன் அங்கேயே உயிரிழக்கிறாரு. அவங்களுக்கு என்னென்னமோ தோணுது. ஃபைனலா இந்த வெப் சீரிஸை ஒரு சின்ன எமோஷனலோட முடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து வேற வெப் சீரிஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்ட்.